நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் அவருடைய 54வது படம். இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் ராஜ் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜோ அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிட்டு இருந்த 54வது படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் மூவி டீம் சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தனுஷ் அவர்களுடைய 54வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ 54வது படம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 55வது படம் நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற அவருடைய 55வது படத்தை நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனை வச்சு அமரன் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. விக்ரம் பிரபு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சிறை படம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வெற்றி இப்போ ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இன்னைக்கு அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் பிரியாணி படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 12 இயர்ஸ் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படம் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீரிலீஸ் ஆன படையப்பா படம் 33.2 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் நிக்கிலா விமல் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் பென் யூ கேஸ். இது ஒரு மலையாள மூவி. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்கு. இது என்னப்பா சம்பவம், எந்த உண்மையை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொண்ணு 10க்கும் மேல பசங்களை ஏமாத்தி வெவ்வேறு பேரில் கல்யாணம் பண்ணி நகையெல்லாம் சுருட்டிட்டு ஒரு பொண்ணு ஓடிடுது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் கேரளாவிலையும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கல்யாணி ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பல பேரை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி நகையெல்லாம் சுட்டிட்டு ஓடி இருக்கு. இப்போ அந்த கல்யாண ராணி அப்படிங்கிற அந்த பொண்ணு ஜெயிலில் கம்பி பண்ணிட்டு இருக்கு. அந்த கான்செப்டை வச்சு ஃபன்னாக ஒரு சூப்பரான காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த பென் யூ கேஸ் படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலரே செம்ம ஃபன்னாக இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த படத்துடைய மலையாளம் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2026 ஜனவரி 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ஜெயிலர் படத்துடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 1ல நடித்த கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்களும் ஜெயிலர் 2லையும் நடிக்கிறாரு. ஆக்டர் சிவராஜ்குமார் நடிச்சிருக்க படம் தான் 45 த மூவி. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்ல மீடியா பீப்புள்ஸ் ஜெயிலர் 2 படத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெயிலர் 1ல மாதிரியே ஜெயிலர் 2லையும் என்னுடைய கேரக்டர் கண்டினியூ ஆகுது. ஜெயிலர் 2ல என்னோட போர்ஷனுக்கான ஷூட்டிங் ஜனவரி 6 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆக்டர் சிவராஜ்குமார் மட்டும் இல்ல, ஆக்டர் மோகன்லால் அவர்களும் ஜெயிலர் 2லையும் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஜெயிலர் 2 படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டேட்டில் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. 2026 பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் H. வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ஜனநாயகன் படம். இந்த படத்தில் மம்தா பிஜோ அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஆக்டர் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் ஜனவரி 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ராஜா சாப். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்தி அகர்வால், ஆக்டர் மாளவிகா மோகன் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ராஜா சாப் படம் 2026 ஜனவரி 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுதா குங்குரா டைரக்ஷனில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பராசதி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் கேரக்டரில் ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் அகர்வா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசதி படம் 2026 பொங்கல் வீக்கெண்டுக்கு ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகிறதா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மூவி டீம் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஜனவரி 10 இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வருது. இன்னும் மூவி டீம் இந்த ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல. பண்ணி பார்க்கலாம் ஜனவரி 14 பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதா, இல்லை 4 நாள் பின்னாடி போய் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு. ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து நம்ம தல அஜித் அவர்களுடைய மங்காத்தா படம் 2026 ஜனவரி மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மங்காத்தா படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை மூவி டீம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. படத்துடைய ரிலீஸ் டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு 2026 பொங்கலுக்கு தமிழில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம், பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ராஜா சாப் படம், நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க பராசதி படம், இந்த 3 படமும் கன்ஃபார்மாக பொங்கலுக்கு தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பொங்கல் ரிலீஸில் நம்ம தல அஜித்துடைய மங்காத்தா படமும் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் டிசம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏற்கனவே இந்த படத்துக்கு 2 வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ
லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் 2026 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஒரு புது படத்தில் ஹீரோவை நடிக்கிறாரு. இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய இந்த புது படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த புது படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மீனாட்சி சௌத்ரி அவர்கள் நடிக்கிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சு அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய இந்த புது படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கண்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மார்க் படம் டிசம்பர் 25 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ மார்க் படத்துடைய ரன்னிங் டைம் 2 hours 25 minutes அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தில். இந்த படம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் இருந்து கண்ணம்மா அப்படிங்கிற வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை நம்ம தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. டைரக்டர் மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ட்ரெயின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அடுத்த 48 மணி நேரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் ஆக்டர் யாஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 7 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் KGF 2 படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் டாக்ஸிக் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கேரா அத்வானி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாக்ஸிக் படத்துலேருந்து ஆக்டர் கேரா அத்வானியோடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்ஸிக் படத்தில் ஆக்டர் கேரா அத்வானியோடைய கேரக்டர் நேம் நதியா. நம்ம KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிச்சிருக்க இந்த டாக்ஸிக் படம் 2026 March 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு பேன் இந்தியா மூவியா. டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் அவர்களுடைய அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஸ் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் படத்துடைய இன்டர்வலில் அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவியான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துடைய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் அதாவது கேப்டன் அமெரிக்கா அவர்கள் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் அவருடைய லவர் பெக்கி கூட அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அவர் கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த சீல்டை ஆல்கன் கிட்ட கொடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணி அவருடைய லவர் பெக்கி கூட போய் சந்தோஷமாக வாழ்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவில் நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அவர் கேப்டன் அமெரிக்காவாக வர வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் தான் கேப்டன் அமெரிக்கா பொறுப்பை நம்ம ஃபால்கன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவில் அவருடைய ஸ்டீவ் ரோஜர்ஸ் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் வருது. அவருடைய கேரக்டர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவில் எப்படி ப்ளே ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கே ஆர்வமாக இருக்குது. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவில் நம்ம ஓஜி அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ரீயூனியன் ஆக போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸையே காப்பாற்ற போகுது. மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன கடைசி 2 படம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக் 4, இன்னொன்று டெட்பூல் அண்ட் உல்வெரின். இந்த 2 படத்தை தவிர வேறு எந்த படமுமே சரியாக போகலை, நல்லாவும் இல்லை. அதனால் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை காப்பாற்றணும்னா அதுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து தான் மார்வல் படங்களையே காப்பாற்றணும். மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் 2026 நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 18 தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ நீ பார்க்கலாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்படி ஃபயராக வரப்போகுது அப்படின்னு. ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் இம்மோர்டல் படத்தை டைரக்டர் மாரியப்பன் சின்ன டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கயலு லோகர் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க இம்மோர்டல் படத்துலேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இம்மோர்டல் படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டீசர் டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.